நமச்சிவாய அடியவர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு மார்கழி மாதம் 21வது நாள். இன்றைக்கு நாம் பாராயணம் பண்ண வேண்டிய திருப்பாவையினுடைய 21வது பாசுரம், திருப்பள்ளி எழுச்சியினுடைய முதல் பாடல், அதனுடைய பொருள் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இன்னைக்கு பதிவில் பார்க்கலாம். முதல்ல திருப்பாவையினுடைய 21வது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியார் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலலாய் மாற்றார் உனக்கு வலி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடிப்பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோ ரெம்பாவாய். இது ஆண்டாள் நாச்சியார் கொடுத்திருக்கின்ற திருப்பாவையினுடைய 21வது பாசுரம். இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். நாம் கறக்கின்ற நேரமெல்லாம் பாத்திரங்களெல்லாம் நிரம்பி வழிகின்ற வகையிலே பாலை சுரக்கின்ற வள்ளல் பசுக்களே, அப்படிப்பட்ட பசுக்களுக்கு உரிமையாளரான நந்தகோபரின் மகனே கண்ணனே நீ எழுவாயாக. வேதங்களால் போற்றப்படுபவனும் வேதங்களினாலே அறிய முடியாதவனும் உலகிற்கே ஒளிகாட்டும் சுடராகவும் இருக்கின்ற கண்ணனே துயிலெழுவாயாக. உன்னை எதிர்த்தவர்களெல்லாம் வலிமை இழந்து உன்னுடைய வாசலிலே உன் பாதத்திலே விழ காத்து கிடப்பது போல நாங்களும் உன் திருவடியை புகழ்ந்து பாட காத்திருக்கிறோம், எங்கள் வேண்டுகோளை ஏற்பாயாக அப்படின்னு கண்ணனை துயிலெழுப்புவது போல ஆண்டாள் நாச்சியார் எழுதியிருக்கின்றார். அடுத்ததாக திருப்பள்ளி எழுச்சியினுடைய முதல்ல பாடல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கலர்க்கு இணைத்துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே ஏற்று உயர் கொடியுடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இது மாணிக்கவாசக பெருமான் அருளி இருக்கின்ற திருப்பள்ளி எழுச்சியினுடைய முதல் பாடல். இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சேற்றில் பூத்த செந்தாமரை மலர்களை கொண்ட குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையிலே உரைகின்ற எம்பெருமானே சிவபெருமானே, நந்தி கொடியை உடையவனே, என்னையும் ஆட்கொண்டவனே, என் வாழ்வின் முதல் பொருளே, பொழுது புலர்ந்து விட்டது, உனது பூ போன்ற திருவடிகளில் மலர் தூவி வழிபடுவதற்காக வந்துள்ளேன். எம்பெருமானே, உன் அழகிய முகத்தில் புன்னகை பூத்தபடி எனக்கு அருள் செய்வாயாக அப்படின்னு எம்பெருமானை துயிலெழுப்புகிறார்கள். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.